கோவையில் மூடப்படாமல் இருந்த பாதாள சாக்கடையில் பெண் ஒருவர் தவறி விழுந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் ஒப்பந்ததாரருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். தவறி விழுந்த அந்த பெண் தற்பொழுது எப்படி இருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கோவையில் கடந்த 16ஆம் தேதி காந்திபுரம் 100 அடி சாலையில் பாதாள சாக்கடையில் பெண் ஒருத்தர் விழுந்த சிசிடிவி காட்சிகள் வைரலானது. இந்த காட்சிகளை அடுத்து மாநகராட்சி நிர்வாகம் நேற்று மாலை அந்த திறந்து வைக்கப்பட்ட பாதாள சாக்கடைகளை ஸ்லாப்கள் போட்டு உடனடியாக மூடி நடவடிக்கை எடுத்தது. அதே சமயம் பாதிக்கப்பட்ட பெண் யார், அவருக்கு எந்த அளவுக்கு காயம் ஏற்பட்டது என்ற கோணத்திலையும் மாநகராட்சி நிர்வாகிகள் ஈடுபட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்க பணிபுரியக்கூடிய மாநகராட்சி உதவி செயற்பொறியாளருக்கு இந்த சம்பவம் குறித்து விளக்கம் கேட்டு கடிதமும் மாநகராட்சி சார்பாக அனுப்பப்பட்டிருக்கு. அதே சமயம் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை மிகவும் கவனமாகவும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் மாநகராட்சி ஆணையர் மூலமாக கொடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.